அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த 2026இல் நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது, நீங்க எதிர்பார்க்கிற விஷயமெல்லாம் எப்படி நடக்கப் போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமா எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா வேலை, ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கப் போகிறது? அதாவது சிரமத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக யார் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா, அதுல கைய தூக்குங்கன்னு சொன்னா நீங்க தான் முதலாளா தூக்குவீங்க. 10 பேர் இருந்தாலும் சரி, ஒத்தாளா நின்னு போராடுற போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நபர்தான் நம்முடைய சிம்மராசி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தனி திறமையின் மூலமாக தன்னுடன் இருப்பவர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுக்கான சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2026 நல்ல மாற்றங்களை சந்திக்க போறீங்க. அதாவது 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்காரு. எட்டி எட்டி அடிக்காரே, எட்டி எட்டி உதைக்காரு. ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு 12க்கு வரப்போறாரு. அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாரு. போதும், ஒரு மனுஷனை இவ்வளவு தூரம் பாடாப்படுத்துறது நிப்பாட்டிக்கிறோம். கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மூச்சு விட ஒரு இடம். வாழ்க்கையில போராட்டத்தை மட்டும் இவங்க சந்திச்சுட்டே இருந்தா வாழ்க்கையே வேண்டாங்கிற எண்ணத்துல பல சிம்மராசி என்பர்கள் மனசுக்குள்ள நொந்திருக்கீங்க. அதுவும் கேது பகவான் உள்ள வந்துட்டாரு. அவர் மே மாசம் எண்டு 2025ல மேல உள்ள வந்தாரு. 2ஆம் இடத்துல அவர் இருந்தப்ப பட்ட பாடு, பெரும் பாடு, பொருளாதாரத்துல நிறைய தடை, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சரி, அவர் 2 கடந்து உள்ள வராரே, பொருளாதாரம் நல்லா இருக்கும் நினைக்கும்போது சனி வந்துட்டாரு. நான் இருக்கேன்ல, உன்னை விட்டுருவதா அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, 2ஆம் இடத்தை பார்த்தாரு. அப்ப குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் உட்கார்ந்து கஷ்டத்துல குடும்பத்தோட சேர்ந்துருவோமா, தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை கிடைச்சிருமான்னு சொல்லி ஃபீல் பண்ற சிம்மராசிக்காரங்க நிறைய பேர். தன்னுடைய உணர்வுபூர்வமான அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் 10 பேர் கூட இருக்கீங்களாடா, ஒருத்தம் புரிஞ்சுக்கிட மாட்டீங்களாடாங்கிற ஏக்கத்துல இருக்கிற சிம்மராசி பெண்களும் சரி, ஆண்களும் சரி அதிகமாக யோசிக்கிறீங்க. இந்த கவலைகள் எல்லாம் உங்களுக்கு கடந்து போக போகுது. பிளைட்ல போற மாதிரி, ஜெட்ல போற மாதிரி பறந்து போக போகுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா கடந்து போக கூட நடந்து போற மாதிரி கூட நினைச்சிருவீங்க. ஜெட் வேகத்துல எல்லா பிரச்சனையும் காலியாக போகுது. 26 உங்களுக்கான ஒரு அற்புதமான வருடம். பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் உண்டு. முயற்சி சூப்பரா இருக்க போகுது. இந்த வருடம்தான் உங்களுடைய முயற்சி உங்களுக்காக பிரதிபலிக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, போராட்டமில்லாத வாழ்க்கை இந்த 2026ல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. அது சிம்மராசிக்காரங்க, கிட்டத்தட்ட பூர நட்சத்திரக்காரர்கள், இந்த குறைந்த 180 நாட்களாக வீடை விட்டு போனவங்க, பலவேறு வேலையை விட்டு போனவங்க, பலவேறு தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை இழந்தவங்க, பலவேறு உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்து காத்து கடைசியில கண்ணுல தண்ணீர் மத்து மான் வந்ததுன்னு சொல்ற சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்கள் அதிகமான நபர்களாக இருக்கீங்க. உண்மையான அன்பு, உண்மையான பாசத்துக்காக நீங்க எங்க அடிபணிஞ்சு போனீங்களோ அதிலிருந்தே உங்களுடைய ஒளிவட்டம் மறைக்கப்பட்டது, அமாவாசை புகுத்தப்பட்டது. இதான் உண்மை. அப்ப நீங்க சிம்மராசிக்காரங்க உங்களுடைய சிம்மாசனத்துல எப்படி உட்காருவீங்க? ராஜா மாதிரி, ராணி மாதிரி இருப்பீங்களே, அதை எவனுக்காண்டி விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க நம்பி ஏமாந்ததுதான் வாழ்க்கையில பல விஷயங்கள் நொந்ததுக்கான காரணமே. நம்பி ஏமாந்தது. இனிமே என்னைய பொறுத்தளவு சிம்மராசிக்காரங்க உங்களுடைய இயல்பான கேரக்டரை விட்டு கொடுத்து வாழணும்னு அவசியமே இல்லை. நீங்களா இருங்க. நல்ல ஏற்றம் உண்டு, நல்ல மாற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டம் நீங்க போகுது. பணம் கொடுத்த கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல உள்ள சிக்கல்கள், கவலைகள் எல்லாம் விலக போகுது. அதே போல சிம்மராசிக்காரங்க ஒரே ஒரு வழிபாடை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் கண்டிப்பாக நம்முடைய சிம்மராசி அன்பர்கள் காலையில எந்திரிச்சோனே பக்கத்துல இருக்கிற விநாயகரை போய் பார்த்துக்கோங்க. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. வாழ்க்கையில் உங்களுடைய ஒளி வயத்தை கொடுப்பவனும் அவரே. கேது உள்ள இருக்கிறனால விநாயகரை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க மனசார வச்சிங்கன்னா மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களையும் சிரமமில்லாத வாழ்க்கையும் சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சிம்மராசிக்கு நல்ல விஷயம் என்னன்னா, லவர்ஸ்குள்ள டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. லவர்ஸ்குள்ள ரொம்ப நல்ல டைம் இருக்கு. சின்ன சின்ன இடர்பாடுகள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ், ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் வந்திருக்கும். ஆனா இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால அது சரியாகும்.
சரிங்களா? ஆனா எப்பவுமே நம்ம சொல்றது தான், நம்ம ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் நம்ம தெரிஞ்சிட்டா நம்ம தான் ராஜா. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரென்த் என்ன? நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுப்போம். நம்மளை நம்பி இருக்கவங்கள பத்திரமா பார்த்துப்போம். சிம்மம் மாதிரி பார்த்துக்கிறவங்க யாருமே இல்லை. நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னா, நான் சொல்றத நீ செய், அந்த கமாண்டிங் நம்ம கொண்டு வருவோம். என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க அந்த கமாண்டிங் இல்லாம பொறுமையா எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லா நல்லதும் நடக்கும். ஏன்னா சிம்மம் அத லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் சிம்மம் ராஜா தான். ஆனா இந்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா, யாரோ நம்மக்கிட்ட கண்ணுக்கு நேரா நின்று பேசாதவங்க நம்ம இடிச்சிட்டு போற நிலைமை. சரிங்களா? 1 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். தாக்கு பிடிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அந்த பாசத்தை, அந்த ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கனாவே தானா ஜெயிச்சிடலாம். ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, இந்த லவ்வை கல்யாணமா மாத்துறதுக்கும் நிறைய நல்ல வழிகள் இருக்கு. முக்கியமா ஜூனுக்கு அப்புறம் நல்ல வழிகள் இருக்கு. ஆனா எதுல நீங்க உஷாரா இருக்கணும்னா, நீங்க பொண்ணு மாப்பிள பார்க்க கூட்டிட்டு போகும்போது யாரை கூட்டிட்டு போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா இப்ப உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறார். நல்லது. ஆனா கூட ராகு பகவான் இருக்காரு. அதனால ஏதோ ஒரு சின்ன தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்படி வரும்னா, நம்ம பெரியவங்கன்னு சொல்லி ஒருத்தங்களை முன்னாடி நிறுத்தி வச்சிருப்போம். அவங்க தேவையில்லாத இதனா பேசி குழப்பிடுவாங்க. அதனால நீங்க சிம்மம், உங்களுக்கு ஏற்கனவே அந்த தலைமை பண்பு இருக்கு. ஸோ நீங்க முன்னாடி யோசனை, இவங்களை கூட்டிட்டு போனா முடியாத காரியத்தை நல்லபடியா முடிக்கிறவங்கன்ற ஆளை கூட்டிட்டு போகணும். சரிங்களா? நல்லா இருக்கிறதையும் சொதப்புறவங்களா இருக்கக்கூடாது. நல்ல ஆட்களை பார்த்து கூட்டிட்டு போனா உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். ஏன்னா இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு அதிகமா இருந்த பிரச்சனையே எதிரிகள் தொல்லை. எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். 2 வருஷத்துல உங்களுக்கு இருந்த நிறைய உடல் உபாதைகள், சூடால இருக்கலாம், இரத்தம் சம்பந்தமாக இருக்கலாம், ரொம்ப வயதானவங்களுக்கு லைட்டா ஹார்ட்ல, எல்லாருக்கும் கிடையாது, ஜாதகம் பொறுத்து மாறும். பட் லைட்டா வயதானவங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். அது எல்லாமே கம்மியாகிற டைம், நீங்க ரிலாக்ஸ் ஆகிற டைம் இது. சரி, இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் கடன் வாங்குவோம். இல்ல ஏதோ நீங்க, ஏன்னா இதுல நிறைய கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்க, தலைமை பண்புல இருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ற பீப்புள் இருப்பீங்க. நீங்க கடன் வாங்குறவங்களா இருப்பீங்க. பிஸ்னஸ்க்கு அதை தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க. கடனை முழுமையா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே திருமணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல இணக்கங்கள் வரும். ஜஸ்ட் 3வது மனுஷங்க யாரையும் உள்ள விடாம இருந்தீங்கனாவே உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நல்லபடியா கண்டினியூ ஆகும். நீங்க பொறுமையை கடைபிடிச்சா இந்த 2026 உங்களுக்கானது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கம் முதல் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. நீங்க இந்த 7.5 சனி 8.5 சனி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதாவது கண்ட சனி நடந்துகிட்டு இருக்கு. திருக்கணிந்தபடி சனி மீனத்துல இருக்காரு, 8ஆம் இடத்துல இருக்காரு. வீண்பலி, அவப்பெயர்கள், பல சங்கடங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான உங்களோட மதிப்பு குறையிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களை மீறி நடந்துகிட்டு இருக்குன்றதுனால வச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. 2026 துவங்கட்டும். உங்க வாழ்க்கை சிறப்பா மாறப்போகுது. நீங்க முன்ன விட நீங்க உங்களோட செல்வாக்க கூட்டிக்க போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு காரண காரியங்கள் 2026ஆம் ஆண்டு கோச்சார நிலைகள்ல இருக்கு. ஆண்டு துவக்கமே சொல்லப்போனா ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா, உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான் முழு சுபகிரகம். அவருக்கு இல்லாத பலம் யாருக்கும் கிடையாது. அவருடைய பார்வை மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கும். அவர் இப்போ உங்களுக்கு ராசிக்கு 11ல இருந்து சில அசுப கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, 12ஆம் இடத்தோட தத்துவங்கள், காரகத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க உள்ளபடியே மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதாவது 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. நல்ல தூக்கம், நல்ல விருந்தோம்பல், வெளிநாட்டு பயணம், தாம்பத்திய வாழ்க்கையை குறிக்கக்கூடியதும் 12ஆம் இடம் தான். ஸோ அங்க ஒரு முழு சுபகிரகம் அமரும்போது பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு சுபத்துவ பலன்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது திருமண வாழ்க்கையில இருக்க சங்கடங்கள் விலகி நல்லபடியா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட போகுது. வெளிநாட்டு பயணங்களுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியாக போகுது. அதன் மூலமா பொருளாதாரம் முன்னேற போகுது. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடா வரக்கூடியது கடகராசி. கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு வருவார். அந்த வகையில இப்ப அவர் 12 வருஷம் கழிச்சு திரும்ப அவருடைய கடகராசிக்கு வரப்போறார். கடகராசி பாத்தீங்கன்னா, குரு முழு முழுப்புடைய ஒரு ஸ்தானம். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்சம், நீசம் அப்படின்ற தன்மைகள், ஆட்சி பலம் இதெல்லாம் இருக்கு. சோ அந்த வகையில உச்சம் அப்படின்றது முழு பலம் பெறக்கூடிய இடம். உங்களுடைய யோகாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் முழு சுபரா அவர் உச்ச பலம் அடைகிறது. உங்களுக்கு எல்லா யோகங்களும் சிறப்பா உங்க கையில சேரப்போகுது அப்படின்றதுக்கான அடையாளமா அதை எடுத்துக்கலாம்.
அதுபோக உங்களுக்கு சுபகிரகமான குருவும் சுக்கிரனும் தான் நல்லது செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுக்கிரன் ரொம்ப முக்கியமானவர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அவர் 3ஆம் இடத்துக்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஸோ தொழில் ஸ்தானத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு அப்படின்னும்போது எடுத்த காரியத்தை ரொம்ப சீரும் சிறப்புமா யாரும் குறை சொல்லாத வகையில் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்து அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். ஸோ அதையுமே நீங்கள் இனி வர காலங்களில் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்யக்கூடிய அளவில் சுக்கிரனுடைய நிலை இருந்துகிட்டு இருக்கு 2026ஆம் ஆண்டு முதல். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குருவுடைய நிலை, குரு சுக்கிரன் 2 சுபகிரகங்களும் நல்ல பலன்களை தரப்போகிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், அசுப கிரகங்கள் உங்கள் ராசிக்கு, அது பொதுவாகவே நம்ம அந்த ஆண்டு கிரகங்கள் எடுக்கும்போது ஆண்டு கிரகங்களுக்கு எடுக்கும்போது ஆண்டு கிரகங்கள் சொல்லக்கூடியது சனி, ராகு, குரு இவங்கள தான். ஸோ கேது, இதில் கேது சுபகிரகம். நம்ம சித்தநாதருடைய வார்த்தைகள் படி, ஜோதிடத்தை நமக்கு கொடுத்தவங்க அவங்க தான், அவங்களுடைய வார்த்தைகள் படி கேது சுபகிரகம். ஏன்னா அவர் ஞானக்காரகனாக சொல்லுவாங்க, மோட்சக்காரகன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நல்ல விஷயங்களை தரதுனால அவர் சுபகிரகமாகவும், அதற்கு எதிர்நிலையில் எப்போவுமே இருக்கக்கூடிய கரும்புன்னு சொல்லக்கூடிய ராகு அசுப கிரகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் இந்த ராகுவும் சரி சனியும் சரி 2 பேருமே அசுப கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், பெரிய கிரகங்கள். அவங்க தான், அவங்களுக்கும் சுபகிரக தொடர்பு ஏற்பட்டு அவங்களும் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாங்க. அதாவது கெட்டவங்களாலையும் நல்லது நடக்க போகுது, நல்லவங்களாலையும் நல்லது நடக்க போகுது. அப்படி ஒரு சிறப்பான நிலையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. நீங்கள் சரியாக திட்டமிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும், குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த சேவிங்ஸ், பணம் சேர்க்கணும் வைக்கணுன்ற விஷயங்களில் உங்களுக்கு இதனால் வரைக்கும் அந்த காசு செலவுக்கே சரியாக இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இனிமே அதுக்கான அதை ஒரு நல்ல ஒரு சேமிப்பை துவங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த 2026ஆம் ஆண்டு கொடுக்க போகுது. திட்டமிட்டு சரியான முறையில் உங்களுடைய பணத்தை சரியான விஷயத்தில் முதலீடு போட்டு அது பன்மடங்கு பெருகிறதுக்கான ஒரு ஆண்டாவும் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் உள்ளவங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணி காசை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, தன்னோட காசை பெருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமாக இந்த 2026ஆம் ஆண்டு சரியாக பயன்படுத்திக்கலாம். அதன் மூலியமாக பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுபோக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய நாராயண வழிபாடு ரொம்ப முக்கியமானது. சூரிய நாராயண வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தொடர்ந்து அவரை வழிபட்டு வாங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசின அத்தனை விதமான விஷயங்களுமே பொது பலன்கள், கோச்சார கிரகங்கள் இந்த 2026ல் நகரக்கூடிய தன்மையை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு போன 2025ல் சொன்னதில் பல விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ அதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகம்தான். உங்கள் லைஃப்பில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். எப்போ அது நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்து. இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னதை பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ, என்ன முறைகள் சொன்னமோ, நாள் ஹோரை சொன்னமோ அதை பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்க ஆதியும் அந்தமுமான சிவபெருமானை கேட்டுக்கொள்கிறோம். இந்த பலன்கள் எல்லாமே தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாங்கள் 100% சரியாக சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம 12 ராசியில் ஒரு ராசியை பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ராசிகள் பத்தி வீடியோ போடணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.